அனு, சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்லவா? இல்லை வேண்டாம். ஏண்டி அனு சாப்பிடாம இருக்க? நேத்தே நீ ஒழுங்கா சாப்பிடல, சாப்பிட வேண்டினே. எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை, கொஞ்ச நேரம் விட்டுறியா ஆளை? ஆமாம், உனக்கு என்னதான் இருந்துச்சு? ஒழுங்கா கவினை பார்த்துக்கிட கூட உனக்கு தெரியல, இப்படி விட்டுருக்க. என்னம்மா நீங்கள் என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? இங்கே பாரு, அவர் என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாருன்னு நீ நோட் பண்ணியிருக்க வேணாம். அதை விட்டுட்டு இப்போ வந்துக்கிட்டு ஐயோ அப்பான்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் வீட்டில் வந்து இருக்க வேண்டிய நிலமை வரும். சும்மா பேசாதீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் காசு கேட்கலாம் அவர் என்கிட்ட உண்மையை சொல்லலை. எப்போ பார்த்தாலுமே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். நான் கூட தனி கொடுத்தன வந்ததுனால கோவத்தில் அப்படி பேசுகிறாரோன்னு நினச்சேன். அவர் இப்படி கொடுத்துருப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் அந்த பூமாரிக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாது. அவள் ஒரு பிச்சைக்காரி தானே, அதான் காசை ஃபுல்லாக கறந்துருக்கா. அவள் வேற யாருக்கும்லாம் கொண்டு போய் காசை கொடுத்துருக்க மாட்டா. அநேகமாக அவள் தான் சுருட்டி வச்சிருப்பா. அவள் வீட்டில் போய் சோதனை போட்டான்னு வச்சுக்கோயேன், உள்ள அவ்வளோ காசும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்ல? உன் அத்தைக்கிட்ட சொன்னால் உடனே கேட்பாங்களா? உடனே பூமாரி தான் ரொம்ப தங்கன்ல பேசுவாங்க. ஏதோ அத்தை தான் வீட்டை விட்டே வெளியே போக சொன்னாங்களாமே. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பேசாமல் இருப்போம். இந்த கவின் என்கிட்ட வந்து 10 வாட்டியாச்சும் மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் போவேன். 10 வாட்டி இல்லை அனு, 100 வாட்டி மன்னிப்பு கேட்டால் நீ போகவே கூடாது. இப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் இருக்கவே கூடாது, பார்த்துக்கோ. அதென்ன, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை மறைக்கிறது அது பெரிய தப்பு இல்லையா? அதான் எனக்கும் ஆத்திரமா வருது. கவின் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை விதி. இப்படி தான் இருக்கணும்ட்டு இருக்கு போல. இங்கே ஒவ்வொருத்தங்க கிட்டையும் உட்காரவா எஞ்சிக்கவான்னு கூட ஹஸ்பண்ட்லாம் கேட்டு செய்கிறாங்க. ஆனால் எனக்கு பேர் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை. அண்ணி விடுங்க அண்ணி, வருத்தப்படாதீங்க. அண்ணன் உங்ககிட்ட வேணும்லாம் மறைச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது அது ஒரு தப்பான விஷயம்ல உங்ககிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்ட்டு மறைச்சிருப்பாங்க. இங்கே பாரணும், இனி நீ அந்த வீட்டுக்கு போகிறதா நினச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ பேசாமல் போகவே கூடாது, பார்த்துக்கோ. இங்கே தான் இருக்கணும். இப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் போய் இருக்கவே கூடாது. பேசாமல் இங்கே இருந்தே பாப்பா ஸ்கூலுக்கு போகட்டும். நானும் அதான் யோசிக்கிறேன். எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே மனசே இல்லை. சா, தனியாக இருந்தால் எல்லா ப்ரைவசியும் கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். அந்த வீட்டில் இருந்து எல்லாம் ஒளிவு மறைவு தான் இருக்குது. பழைய வீட்டில் இருக்கையிலையாச்சும் எல்லாமே சொல்லுவாங்க. இங்கே என்னன்னு பார்த்தா ஒரு விஷயம் கூட என் காதுக்கு வர மாட்டேங்குது. எல்லாமே என் கண்ணை தப்பி தான் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமாரி தான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவள் என் கண்ணில் மாட்டாமையா போகிறா. அப்போ இருக்கு அவளுக்கு கச்சேரி. அவளை சொல்லி என்ன செய்ய? இவரே என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காரு. இதில் அவன் என்ன செய்ய முடியும்? அவதாண்டி சொல்லியிருப்பா கவின் கிட்ட. அதனால தான் கவின் மறைச்சிருக்காரு உன்கிட்ட. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? ஆமாம், அப்படியெல்லாம் இல்லை. கவினை பற்றி எனக்கு தெரிய தானே செய்யும். எதையுமே என்கிட்ட சொல்கிறது கிடையாது. அத்தை வீட்டில் இருக்கையிலையாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் காதுக்கு வரும். அத்தை மூலமாக, இல்லைனா பூமாரி மூலமாக, காவியா மூலமாக, ஆனந்தி மூலமாக, யார் மூலமாச்சும் என் காதுக்கு வரும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க யாரும் என்கிட்ட அவ்வளோவா பேசுறது கூட இல்லை. அதனால தான் எந்த விஷயமும் என் காதிலே வரமாட்டேங்குது. இப்போ தான் நான் முதலையாக ஃபீல் பண்ணுறேன் அந்த வீட்டிலே இருந்திருக்கலான்ட்டு. ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீ தனி கொடுத்தன வந்திருக்க. அதை நினச்சி சந்தோஷப்படாம திருப்பியும் அந்த வீட்டுக்கு போறியா? நல்லா ஆள் வந்து சேர்ந்த, சும்மா இரு. இல்லைம்மா, அங்கே இருந்திருந்தாலாச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது எனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்க போய் தானே கவின் என்கிட்ட எதையுமே மறைச்சிருக்காரு. அதுக்குன்ட்டு பழையபடி அங்கே போய் இருக்க போறியா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. அமைதியாக இரு. ஏன்ட்ட அண்ணிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்க? பாவம் அண்ணி, அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கே போகாத இங்கே போகாதேங்கிறீங்க. அண்ணி இங்கே பாருங்க, மலரம்மா ரொம்ப நல்லவங்க. நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாருமே இருக்காங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. ஆனால் தனியாக இருந்து ரொம்ப நீங்கள் கஷ்டம் தானே படுறீங்க. உங்களுக்கு வேலைக்கு ஒரு சர்வெண்ட் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்கள் பேசாமல் எடுத்த முடிவுலேயே இருங்க. பேசாமல் மலரம்மா வீட்டிலே போய் இருந்துருங்க. வந்துட்டா மகாராணி அட்வைஸ் பண்ண. உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்க ஏதாச்சும்? இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பார்த்துட்டு தூங்கு. போய் தேவையில்லாமல் வந்து அட்வைஸுங்கிற பேரில் உயிரை வாங்காத. அதுக்கு இல்லை அத்தை. அச்சிப்ப நானும் இவ சொல்கிறான்ட்டு எதையும் நீ காது கொடுத்து கேட்டுறாத. அவ கிடக்கா ஏறாதா? உனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குமே, அதான் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்ட. ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இதை ஏன் நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிறீங்க? உங்கள் மேலே உள்ள நல்ல எண்ணம்ன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிடலாம்ல. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் வேறையாவே பார்க்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணுறது எல்லாமே அட்வைஸ் மாதிரியும் நான் சொல்கிறது எல்லாமே குத்த மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன ஒழுங்கா நல்ல பொண்ணா பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே கரெக்டாக புரியும் அண்ணி. நிறுத்து சரியா? உன்ட்ட யாராச்சும் நான் அட்வைஸ் ஏதாவது கேட்டேனா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது. நானே டென்ஷனில் இருக்கேன். அம்மா, நான் பேசாமல் வீட்டுக்கே கிளம்பிடுறேன். இவகிட்டலாம் அட்வைஸ் வாங்கணும்னு எனக்கு என்ன இருக்கா என்ன? அவ கிடக்கா, அவளே வீட்டு வேலை பார்க்க முடியாமல் ஆள் வச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ வேற அவள் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதா?
இவளுக்கெல்லாம் நீ தனியா போயிட்டீல அதுல வருத்தம்டி, அதான் இப்படி காட்டிட்டு இருக்கா. எனக்கு என்ன அண்ணி வருத்தம் இருக்க போது? நீங்க தனியா போறதும் தனியா போகாதும் உங்களோட தனிப்பட்ட இஷ்டம். அதுல நான் தலையிடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கு வருத்தமும் கிடையாது. இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணி சொன்னீங்கன்னு தான் நீங்க அந்த வீட்டுக்கே போலான்ட்டு நான் சொன்னேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் ஏன் தேவையில்லாம உங்க விஷயத்துல தலையிட போறேன்? நீங்க போனா போங்க, இல்லைன்னா போகாம இருங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அம்மா பாத்தியில அவளுக்கு திமிர எப்படி போறான்ட்டு. இட்டி அவ கிடக்குறா, அவ பேசுறான்ட்டு நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காத. இல்ல, இந்த கவின் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட போய் தானே இவள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டா. சரி விடு, என்ன பண்றது, எல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. இவ சொல்றதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதானோ? அவ கிடக்கா. அவளையும் இன்னும் ஒரு வாரத்துல அவ வீட்டுக்கு பத்தி விடலான்னு பாக்குறேன் பாத்துக்கோ. ஏன் என்னாச்சு? அவதான் இந்த வீட்டுல தானே இருக்க போறா. அதான் செர்வன்ட்லாம் வச்சாச்சே, அப்புறம் என்ன? செர்வன்ட் வச்சா எனக்கு பார்த்து தருவா. இவ அவ வீட்டுக்கு போட்டும், இவளுக்கு அவ அம்மா கறி பார்த்து கொடுக்கட்டும். ஓ அப்படி சொல்றியா? ஆனா வினோத் இதுக்கு சம்மதிக்க மாட்டானே. அவன் என்னடி சம்மதிக்க? இந்த வீட்டில் நான் வைக்கிறதா சட்டம். நான் போனா போகணும், வரேன்னா வரணும். இவன் எனக்கு அடிமை மாதிரி தான், பார்த்துக்கோ. யாரு இவளா? இவன் நம்ம எல்லாரையும் அடிமையாக்காம இருந்தா சரிதான். இவ உனக்கு அடிமையா இருக்க போறாளா? என்னம்மா சொல்றீங்க? ஏட்டி அனு, என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு பயந்து தாண்டி ஆகணும். சும்மா எனக்கு பின்னாடி வேணா பேசலாம், என் முன்னாடி பேச முடியுமா ஏதாச்சும்? மருமகனா அடிமையாதான் இருக்கணும். அம்மா இப்பெல்லாம் யார் அப்படி இருக்கா? எல்லாரும் மாறியாச்சு. இப்பெல்லாம் மாமியாருங்க தான் மருமகளுக்கு அடிமையா இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி போட்டு விட்டு ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் மருமகளுக்கு மாமியார் மேலே பயம் இருக்க தான் செய்யும். பயம் இல்லாத மருமக யாரும் கிடையாது. ஆமாம் ஆமாம், நானே என் அத்தைக்கு அடிக்கடி பயப்பட தான் செய்வேன். என்ன பண்ணுறது? இங்கே பாரணும், உனக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அதை நல்லா கேட்டு வச்சுக்கோ. நான் சொன்னபடி நீ நடந்தேன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிட்ட. சொல்லுங்க, என்ன செய்யணும்? கண்டிப்பாக மாப்பிள்ளை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார். சொல்லி அவங்க அம்மா இங்கே கண்டிப்பாக வருவாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும்? வர முடியாதுன்னு சொல்லணும், புரியுதா? அத்தை வந்து கூப்பிட்டாவா? ஆமாம், அத்தை வந்து கூப்பிட்டா எப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் அத்தை என்ன தப்பால நினச்சிப்பாங்க? அவங்கக்கிட்டே கேளு, உங்ககிட்ட மறைச்சது தப்பா இல்லையான்ட்டு. அப்புறம் என்ன, அவங்க செஞ்சது தப்பு தானே. தப்புக்கு தப்பு பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் அத்தைலாம் வரமாட்டாங்க என்ன கூப்பிடுறதுக்கு. அவங்க நல்லதுன்னு நினைப்பாங்க. அவங்க செல்லமாக வச்சுருந்த பூமாரியை வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. நான்லாம் ஏமாத்துறோம். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வருவாங்க. நீ வேணா பாரு, வந்தா பார்த்துக்கிடலாம். வந்தா தான் நிஜம். அம்மா பாப்பா என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாயேன். நல்லா தூங்கிட்டானடி இருந்தா. அவள் இன்னும் எழுந்திருக்கலையே. எழுந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சேன். இல்லை, அவள் கரெக்டாக 9 மணிக்கு எழுந்திருப்பா, அதான் கேட்குறேன். இன்னைக்கு லீவு தானே, அவள் பேசாமல் கிடந்து தூங்கட்டும். இன்னைக்கு 9 மணிக்கு எழுந்திருச்சு அப்புறம் அப்பா அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டே இருப்பா. தேவையா இது? ஆமாம் ஆமாம், நேரத்தையே என்ன நச்சு எடுத்துட்டா, அப்பா எங்கன்ட்டு. அதனால கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நீ அமைதியாக இரு. நீ ஏதாவது சாப்பிட்றனா சொல்லு, அவளை விட்டு உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தர சொல்கிறேன். அம்மா அது யாரு? எந்த ஊர்க்காரி? நல்லா சமையல்லாம் பண்ணுறாளா? நம்ம ஊர் தாண்டி, கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். ஓரளவுக்கு சமையல் பரவாயில்ல. இந்த ராதா சமையலை வாயில் வைக்க முடியாது, இவ சமையலை வாயில் வைக்க முடியுது, அவ்வளோதான். அது சரி. சரி, உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி அனுப்பினேன், அவகிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டியா போவேணான்ட்டு? அதெல்லாம் நேரத்தையே சொல்லிட்டேன். அவள் ஏன்ட்டு 10 வாட்டி கேட்டா. என்ன பண்ணுறது, நம்மளோட நிலைமையை அவகிட்ட சொல்ல முடியுமா? வெளியூர் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் சரிதான், என்ன பண்ணுறது.